श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्कृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानिघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयनिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्देः बृन्दावनचरं वल्लभीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्। ஸ்ரீமத்பாகவதத்துல ஏகாதச ஸ்கந்தத்துல அவதூதர் தனக்கு உண்டான ஆச்சாரியர் தனக்கு குருவாக இருந்ததை பத்தி வரிசையா சொல்லிடுவாரு. அதுல 1 2 இல்ல 24 குரு எனக்கு இருக்கா. அவர்ல இருந்து இத்தனை விஷயங்களை தெரிஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு வந்த அதெல்லாம் நான் இது வரைக்கும் அந்த பூமி, வாயு, ஆகாசம், அப்புறமா ஜலம், அக்னி இது வரைக்கும் பார்த்தோம். இதெல்லாம் எப்படி குருவா இருக்குன்றத பத்தி. அதுல அக்னியை பத்தி தான் சொல்லிட்டு வரச்சே சர்வபக்ஷகான்னு பேரு அக்னிக்கு வந்ததுன்னு, அக்னிக்கு எப்படி அந்த சர்வபக்ஷத்துவம் வந்ததுன்றத பத்தியும் அந்த பிரபு மகர்ஷியனுடைய விற்த்தாந்தத்தினால நாம தெரிஞ்சுட்டோம். இப்போ அக்னியில இன்னொரு ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. என்னன்னா அக்னி சர்வபக்ஷனாக இருக்கின்றது. அது எல்லாரும் தெரிஞ்சுடுவாங்க. ஒன்றும் இது இல்லை. அவிக்ருண்ணாதி ததா முனிரபீத்யாக क्वचित् छन्नः क्वचित् स्पष्टः उपास्यः श्रेयच्छताम्. சில சமயங்கள்ல அக்னி தன்னை வெளிப்படுத்திக்கிறார். கொச்சிது ஸ்பஷ்டா. சில சமயங்கள்ல நீரு பூத்த நெருப்புன்னு சொல்லி சொல்றோம். அந்த நெருப்பு இருக்கிறதே நமக்கு தெரியறதில்லை. அதே மாதிரி மகான்களும் கொச்சித்து சன்னகா கொச்சித்து ஸ்பஷ்டகான்னு சொல்லி சொல்றாரு. அதாவது பால்யன திஷ்டா தேயத்துன்னு சொல்லிருக்கு. எவ்வளவுதான் சாஸ்திரம்லாம் வாசி பெரிய பிரம்மவித்தா இருந்தா கூட ஒண்ணுமே தெரியாதவ மாதிரி ஒரு சின்ன குழந்தை மாதிரி ஒரு பாலனா இருக்கிறவன் அவன் எப்படி இருந்துக்கிறானோ அந்த மாதிரி நடந்துக்கணும்னு சொல்லி சொல்ற. அதாவது தன்னுடைய வைதுஷ்யத்தை தான் எவ்வளவு வாசிச்சிருக்கோம் என்னன்றத பிரகடனம் பண்ணிட்டு போகாமல் அது நிறைகுடம் தழும்பாதுன்னு சொல்லுவாள். அந்த மாதிரி ரீதியில அவ இருக்கணும்னு சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. அதே மாதிரிதான் அக்னியும் என்ன பண்றதுன்னு கேட்டேன். அதாவது அக்னியை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும். கொச்சிச்சந்தம் அது நெருப்பு இருக்கிறதே தெரியல, மறைஞ்சு இருக்கு. கொச்சித்து ஸ்பஷ்டகா அப்படின்னு யோகி பட்சத்துல மகாத்தியத்தை அனாவிஷ்கரணம் வெளிப்படுத்தாமல் இருக்கிறதுல சன்னமாக இருக்கு. ஸ்பஷ்டகா அப்படின்னு சொன்னா தானா சில சமயத்துல தெரியுது. அப்போ இப்படி யோகிகள் அக்னியில நடந்துக்கணும், யோகிகளாக இருக்கோ இப்படி நடந்துக்கணும்ன்றத அக்னியிலிருந்து நான் கசண்டேன்னு ஒரு விஷயத்த சொன்னேன். சர்வத்த திராத்திருணாம் ஜகன் பிராகுத்தரா சுபா ஸ்வமாயா திருஷ்டமிதம் சதசல் லட்சணம் விபு. என்ன பண்ற அப்படின்னா இப்ப அக்னியில எது விழுறதோ அதை அது சுட்டு எரிக்கிறது. அந்த மாதிரி தாத்திருநாம் இந்த கொடுக்கிறவாளுடைய புண்ணிய பாபங்கள், அதாவது அவளுடைய பூதம் பவிஷ்யத்த பாபம், அவளுடைய ஏற்கனவே இருந்த பாப்பம், வரப்போற பாப்பம், இவைகளெல்லாம் கூட அந்த அக்னியில கணக்கு நம்ம அந்த ஆபத்தியை சமர்ப்பிச்சோம்னாக்க அந்த பாப்பங்கள்லாம் போயிடுறது. அதே மாதிரி மகான்கள் என்ன பண்றா அப்படின்னு கேட்ட, மகான்கள் இடத்துல யார் பக்தியோட நடந்துகிறாளோ அவளுடைய பாப்பங்கள் எல்லாம் போக்கடிக்கிறவராக மகான்கள் இருந்திருக்கா என்பதாக சொன்னார்.
அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயமும் பார்க்கணும் அக்னில இருந்து கத்துக்கிறது. இப்போ இந்த ஆத்மாதான், அதாவது அந்த பரமாத்மாவே சேத்தனா சேத்தனங்களுக்குள்ள அந்தரியாமியாக இருந்துட்டு சேத்தனம் அச்சேதனம் என்றெல்லாம் அந்த பேர் அடைகிறது. அகம் மனுஷா அகம் தேவகா அப்படின்னு எல்லாம் ஒரு ஆத்மா வரைச்சு இந்த சரீரத்தை அடைஞ்சு இந்த சரீரம் அதாவது தேவத்துவம் மனுஷத்துவம் பிராமணத்துவம் என்கிற தர்மங்கள்லாம் சரீரத்தில் தான் இருக்கே தவிர ஆத்மால கிடையாது. இருந்தா கூட இந்த சரீரத்துல இருந்துட்டு இருக்கச்சே இவன் தேவன் இவன் மனுஷன் இவன் பட்சி இது பட்சி இது பிராணி என்றெல்லாம் அந்த சத்தத்தை அடையிற மாதிரி இவன்லாம், அதாவது இதுக்கு திருஷ்டாந்தம் என்னன்னா அக்னி. அக்னி எல்லா வஸ்துக்களுக்குள்ளேயும் அக்னி இருந்துட்டு இருக்கு. இங்க தாது மரத்துக்குள்ள இருக்கு, எல்லாத்துக்குள்ளேயும் அக்னி இருந்துட்டு இருக்கு. ஆனா அந்த தாரு கட்டைக்குள்ள அக்னி இருக்கச்சே தாரு எந்த ரூபத்துல இருக்கோ கட்டை எந்த ரூபத்துல இருக்கோ அந்த ரூபத்துல அது இருக்கு. அது வளைஞ்சிருந்ததுன்னா வளைஞ்சு இருக்கு, நேரம் இருந்தா நேரம் இருக்கு. அது எந்த உருவத்துல இருக்கோ அந்த உருவத்துல தான் அது இருந்துட்டு இருக்கே தவிர அக்னி தன்னுடைய உருவத்தை காண்பிக்கிறது இல்லை. அதே மாதிரிதான் இந்த ஆத்மா இந்த சரீரத்தை காட்டிலும் வேறுபட்டதாக இருந்துருக்கு. ஆத்மா எந்தெந்த சரீரத்தை அடைந்திருக்கிறதோ அந்தந்த ரூபத்துல அந்த ஆத்மாவுக்கு வெளிப்பாடுன்றது ஏற்படுறது. இதையும் அக்னியில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னு இது அக்னி எப்படி குருவாகுதுன்றத சொல்ற அவதூதர். அடுத்தது சந்திரனை சொல்ற. சந்திரனுக்கு சொல்லச்சே விசர்காத்யாக ஸ்மசானாந்தாக பாவ தேகஸ்ய ஆத்மனः கலானாம் இவ சந்திரஸ்ய காலேனாம் விக்தவர்த்மனா. சந்திரனுடைய கலை இருக்க, அந்த கலைக்கு தான் வளர்ச்சியோ அல்லது தேய்மானமோ சொல்லப்படுகிறதே தவிர சந்திரனுக்கு வளர்ச்சியோ தேய்மானமோ கிடையாது. சந்திரனுடைய தேஜஸுக்கு தான், அந்த கலைக்கு தான் சொல்றது. இப்போ 6 பாவ விகாரங்கள் என்பதாக சொல்றது. அந்த பாவ விகாரங்கள் அப்படின்னு சொன்ன வஸ்துக்கள், அந்த வஸ்துக்கள்ல பிறப்பு இறப்பு, அதாவது ஒரு வஸ்து உண்டாருது நாசமடைகிறதுன்னு சொல்றது. அதே மாதிரி வளர்ச்சி அடைதல் தேய்தல், இப்படி எல்லாம் ஒரு மாறுபாடு அடையிறது. இந்த சரீரமே சின்ன குழந்தையா இருக்கிட்டே பிறந்துனாக்கா ஒரு வயசு வரைக்கும் வளர்தல்ன்றது இருக்க போறது. அப்புறம் ஒரு 50 வயசுக்கு மேல போனா தேய்தல்ன்றது வரப்போறது. அந்த மாதிரி ஒவ்வொரு வஸ்துக்கள்லயும் இந்த விகாரங்கள் மாறுபாடுன்றது அந்த சரீரத்துலதான் இருக்கே தவிர ஆத்மாவில எந்த மாறுபாடும் இல்லை. இதுக்கு திருஷ்டாந்தம் சந்திரன் தான். சந்திரனுடைய கலைன்றது இப்ப சுக்லபட்சத்துல ஒவ்வொரு நாளும் வளர்ந்து வருது. அது பௌர்ணமியில இருந்து மறுபடியும் அமாவாசைக்குள்ள வளர்ச்சி இந்த 15 நாளும் தேயுது. இந்த வளர்வது தேய்வது என்பது சந்திரன்ல இல்ல, சந்திரனுடைய கலை தான். அதை தெரியறது, அதை தெரிஞ்சுக்கிறது தெரியாதுதான் நடக்கிறதே தவிர சந்திரன்ல கிடையாது. அந்த மாதிரி ஆத்மாவில எந்த மாறுபாடும் இல்லை. இந்த மாறுபாடு அடைவது என்பது சரீரத்துலதான் இருந்துருக்கு. ஷட்பாவ விகாரான்னு இந்த விகாரங்கள்லாம் மாறுபாடு அடைவதுன்றது சரீரத்துல இருக்குன்னு சொல்ற. இதை நான் இதுல இருந்து தெரிஞ்சுட்டு இருக்கேன் என்பது சொன்னார். குணைர்குணானுபாதத்தை யதா காலம் விமஞ்சதி நதேன யுஜ்யதே யோகி கோபிர்காய்வ கோபதி. சூரியனிடத்துல இருந்து இன்னொரு விஷயம் நான் தெரிஞ்சுக்கிறேன். அந்த சூரியன் எனக்கு எப்படி குருவா இருக்குன்னா, வெய்ய காலம் வந்தா சூரியன் சமுத்திரத்துல இருக்கிற ஜலத்தெல்லாம் கிரகிக்கிறது. மழைக்காலம் வரைச்சு அந்த ஜலத்தெல்லாம் கொட்டிவிடும். இப்ப சூரியன் கிரகிக்கிற ஜலம் முழுக்க தான் வச்சுட்டு உபயோகப்படுத்துறதுக்கான இல்லை. யாருக்கு தேவை இருக்கோ தேவை இருக்கிறவாளுக்கு கொடுக்கறதுக்காக தான் சூரியன் அந்த வெய்ய காலத்துல ஜலத்தை கிரகிக்கிறது.
அதே மாதிரி மகான்களாக இருந்திருக்கிறவா இந்த வஸ்துக்களை விஷயங்களை சேகரிக்கிறதுன்றது தான் வச்சுட்டு அனுபவிக்கிறதுக்காக இல்ல. அர்த்தி இத கேட்டுண்டு யார் தானமா கேட்டுண்டு வராளோ அவளுக்கு கொடுக்கறதுக்காக தான் இது பண்றது. பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரியோபயுக்த தனதானிய சமிருத்தி பூயசி பூயாதித்தி பவந்தோ மகாந்தோன்னு கிருண்ணந்தோன்னு ஆசீர்வாதத்துல சொல்லுவா. இவனுக்கு நிறைய பணம் சம்பாதிக்கணும், நல்லா ஐஸ்வர்ய பிராப்தி வரட்டும்னு எல்லாம் சொல்றோம். இந்த ஐஸ்வர்ய பிராப்தி எதுக்காகன்றத கொஞ்சம் யோசனை பண்ணணும். நான் அனுபவிக்கிறதுக்காக அந்த ஐஸ்வர்ய பிராப்தி வந்ததுன்னா அது வியர்த்தமாயிடும். ஆகையால பகவான் பெருமாள் விஷயத்துல, பாகவதால் விஷயத்துல, ஆச்சாரியால் விஷயத்துல செலவு பண்றதுக்கு ஏற்பதாக இருக்கக்கூடிய ஐஸ்வர்ய சமிருத்தி வரட்டும்னு பிரார்த்தனை பண்ணலாம். வெறும் காசு பணம் ஓணும்னு பிரார்த்தனை பண்ணக்கூடாதுன்றத சொல்ற. இதுக்கு சூரியனை பார்த்து நாம தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம், சூரியன் தனக்காக எதுவும் வச்சுக்கல. அது ஜலத்தை முள்றது என்னவோ வாஸ்தவம் தான். அந்த மாதிரி நாமளும் சம்பாதனம் பண்ணலாம், தப்பில்லை. ஆனா அது யாருக்காக பண்ணணும்? நமக்கு வச்சுக்கிறதுக்காக இல்லை. அதை பாத்திரமா இருக்கிறவாளுக்கு கொடுக்கறதுக்காக சம்பாத்தியம் பண்றது. குணைர் குணான் உபாதத்தை யதா காலம் விமுஞ்சதா நதேன யுஜ்யதே யோகி கோபிர் காயுவ கோபதி குஜ்யதே ஸ்வேன பேதேன வியக்திஸ்தः இவ தத்கதः வீட்சதே சோலமதிபிஹி ஆத்மாச்ச அவஸ்திதः அர்க்கவத். இன்னொரு விஷயமும் நாம தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, இப்போ பல சரீரங்கள்ல இந்த ஆத்மான்றது இருந்துட்டு இருக்கு. இப்போ அகம் தேவஹா, அகம் மனுஷா, அகம் கிருஷா, அகம் ஸ்தூலஹா அப்படின்னு எல்லாம் நம்மள சொல்லிக்கிறோம். நான் தேவன், நான் மனுஷன், நான் ஒல்லியா இருக்கேன், நான் குண்டா இருக்கேன், நான் சேப்பா இருக்கேன், நான் கருப்பா இருக்கேன் அப்படின்னு எல்லாம் சொல்றோம். இப்போ இந்த மனுஷனாக இருக்கிறதோ, பிராமணனா இருக்கிறதோ, குண்டா இருக்கிறதோ, ஒல்லியா இருக்கிறதோ, இது எல்லாமே சரீரத்தில் தான் இருக்கே தவிர ஆத்மாவில இல்லை. ஆனா அகம்னு விவகாரம் வருது. அகம்னு விவகாரம் வந்ததுக்கு காரணம் என்னன்னா, அந்த ஆத்மா அந்த தேகத்தோட தொடர்புடையதாக இருக்கிறதுனால வருது. இப்போ அந்த தொடர்பு தேகத்தோட தொடர்புடையதாக இருக்கிறபடினால தேக தர்மங்கள் எல்லாம் ஆத்மாவில ஏறிட்டு கொண்டு சொல்றோம். இது எப்படின்னா சூரியனை பார்த்துதான் சொல்றது. அர்க்கவத்துன்னு சொல்றேன். ஜலத்துல சூரியன், ஜலத்துல பார்த்தோம்னா சூரியனுடைய பிரதிபிம்பம் தெரிகிறது. இந்த ஜலம் காத்துனால அசையச்சே அந்த ஜலத்துல தம்படுற சூரியனும் அசைகிற மாதிரி தோன்றது. வஸ்துதாக சூரியனுக்கு ஒரு அசைவு இல்லை. அதே மாதிரி இந்த லென்ஸ் இருக்கும் இல்லையோ, கண்ணாடியில நம்ம முகத்தை பாக்குறோம். இந்த முகத்தை பார்க்கச்சே குண்டா இருக்கிற மூஞ்சி நீளமா இருக்க மாதிரி தெரிகிறது, நீளமா இருக்கிற மூஞ்சி குண்டா இருக்கிற மாதிரி தெரிகிறது. இன்னும் இந்த காலத்துல இது இந்த கம்ப்யூட்டர்ல போட்டா இன்னும் குறமா தெரிகிறது. இதெல்லாம் கூட இருந்துட்டு இருக்கு. இப்ப இதெல்லாம் எதனால ஏற்பட்டது? இந்த மாறுபாடு ஃபர்ஸ்டா முகத்துல இருக்கா? முகத்துல எதுவும் இல்லை. அந்த எதோட இது சம்பந்தப்படுற வஸ்துல இருக்கக்கூடிய குணமோ தோஷமோ அதெல்லாம் முகத்துல இருக்க மாதிரி, அந்த பிம்பத்துல இருக்க மாதிரி ஏறிட்டுக்கிறது. அந்த மாதிரி சரீர சம்பந்தத்தினால வரக்கூடிய ஒரு சுகதுக்கங்கள்லாம் ஆத்மாவுக்கு இருக்குன்னு நாம நினைக்கிறோம். ஆத்மாவுக்கு வசுதா எது கிடையாது. குர்வன் விந்தேத சந்தா. அது ஆகையால புத்தியதே ஸ்வேன பேதேன வியக்திஸ்த இவ தத்கதா. இப்ப தன்னையும் ஆத்மா வேற, அது சார்ந்திருக்கிற இடம் வேற என்று நாம எப்படி அதை தெரிஞ்சுக்கணும்? இது சூரியனை மாதிரி தான்
இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்கிறது. இந்த சரீரம் ஆத்மா இருக்கிற இடம் இப்போ இது கொஞ்ச நாளைக்கு, அப்புறமா அது எந்த சரீரத்தை அடையுமோ தெரியாது. ஆத்மாதான் நிலையானதுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக சூரியனிடத்துல இருந்து நான் தெரிஞ்சுக்கிறேன்னு இதை சொன்ன. அடுத்த ஒரு விஷயம், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். புறாவினிடத்துல இருந்து நான் தெரிஞ்சுக்கிறேன் என்று சொல்ற. புறாவினிடத்துல இருந்து தெரிஞ்சுக்கிறேன்றது ராமர் கூட யுத்த காண்டத்துல சொல்ற. புறாவினிடத்துல இருந்து நாம எல்லாரும் ஒரு விஷயத்தை கத்துக்கணும்னு சொல்ற. அந்த புறா விற்த்தாந்தம் இல்ல, இங்க சொல்ற புறா விற்த்தாந்தம் வேற. எந்த ஒரு வஸ்துவிலையும் அதிகமான பற்றுதல் வைக்கக்கூடாது. நம்ம குடும்பமா இருந்தாலும், மனைவியா இருந்தாலும், பசங்களா இருந்தாலும், இல்ல வஸ்துக்களா இருந்தாலும், எந்த அளவுக்கு ஸ்நேகம் வைக்கணுமோ அவ்வளவுதான் வைக்கலாமே தவிர ரொம்ப அதிகமான ஸ்நேகம் வைக்கக்கூடாது. அத புறாவினிடத்துல இருந்து தெரிஞ்சது. நாதி ஸ்நேகா பிரசங்கோவா கர்த்தவியா குவாபி கேனச்சித் அதிஸ்நேகா ரொம்ப ரொம்ப பிரீத்தி, பிரசங்கா அந்த ரொம்ப கொஞ்சது, அதோட அப்படியே ஒன்னும் ஆயிடுறது அப்படின்னு எல்லாம் இருந்துருக்கு. இப்ப நம்ம பசங்களாவே இருந்தா கூட நாம என்ன பண்ணுவோம், சின்ன குழந்தையா இருந்தா எடுத்து கொஞ்சலாம், இன்னும் கொஞ்சம் பெரிய குழந்தையா இருந்தாக்கா அதை அணைச்சிக்கலாம், அதுக்கு முத்தமிடலாம், எல்லாம் பண்ணலாம். அதே ஒரு பெண் பிள்ளை பெரிய குழந்தையா போயிட்டாங்கனாக்கா, பெரியவளா வளர்ந்துட்டாங்கனாக்கா, அப்பாவா இருந்தா கூட அந்த அப்பா அந்த பொண்ணை அணைச்சிக்கிறது, முத்தம் கொடுக்கறதெல்லாம் பண்ணறது அவ்வளவு உச்சிதம் இல்லை. அத மாதிரி இதுல ரொம்ப ரொம்ப ஸ்நேகம்ன்றத எப்பவுமே எந்த விஷயத்திலையும் பற்றதுல வைக்க வேண்டாம். பிரீத்தி வைக்கலாம், ஆனால் சொல்ல அதுக்கு ஒரு லெவல் இருக்கு. இந்த அளவுக்கு பிரீத்தி இருந்தா போறோம். இதுக்கு மேல நாம என்ன பண்ண முடியும், பகவத் சங்கல்பம்னு நாம விட்டுட்டு போனோம். அந்த அளவுக்கு மனசுல ஒரு பக்குவம் இருக்கணும். அப்படி இல்லாத போயிடுச்சுன்னாக்க நமக்கு நாசம்தான் ஏற்படும்ன்றத சொல்ல போறேன். இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் கபோதம்ன்ற திருஷ்டாந்தம். கபோதம்னா ஒரு மாடப்புறான்னு சொல்றேன். இந்த புறாவினுடைய திருஷ்டாந்தத்தை சொல்ற. ஒரு கபோதம் இருந்தது. அது அது அதனுடைய மனைவி, அதாவது பேடை, பெண் புறா, ஆண் புறா பெண் புறா ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு அவ்வளவு ஸ்நேகமாக இருந்துதான். ஒண்ணுக்கு ஒண்ணு ஸ்நேகமா இருந்து ஒரு மரத்துல தானே ஒரு கூடு கட்டிண்டு அதுல வாசம் பண்ணி வந்துதான். கபோதோ ஸ்நேக குணித ஹிருதயோ கிரகதர்மிணோ திருஷ்டிம் திருஷ்டியாங்க மங்கேன புத்திம் புத்தியா பவந்தது அப்படின்னா, அது கிரகதர்மினோன்னாக்க ஒரு கிரகஸ்தாசிரமத்துல இருக்கக்கூடிய கணவனும் மனைவியும் எப்படி இருந்திருப்பாளோ அதே மாதிரி அந்த பேடைகள், அந்த ஆண் புறாவும் பெண் புறாவும் ஒன்னா இருந்துட்டு அந்த ஒண்ணுக்கு ஒண்ணு ரொம்ப ரொம்ப பிரீத்தியோட, இதனுடைய பார்வையும் ஆண் புறாவனுடைய பார்வையும் பெண் புறாவனுடைய பார்வையும் ஒரே விஷயத்துல இருந்தது. அந்த மாதிரி எண்ணங்கள், புத்தி, இது எல்லாம் மனசு எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படியே ஒத்து போயிருந்தாங்க. யஜ்யம் வாஞ்சது சாராஜன்னு அந்தர்வத் அனுகம்பிதா சந்தம் சமானயத்கிராமம் கிருஷ்ணேனா ரஜிதேந்திரியா. இப்போ ஒரு சமயத்துல இந்த கபோதம் இருந்த பெண் கபோதி, பெண் புறா சூழ் கொண்டது, கர்ப்பத்தை அடைஞ்சுதான். அப்போ இந்த பெண் புறா என்னென்ன ஆசைப்பட்டதோ அந்த பெண் புறா ஆசைப்பட்டது எல்லாத்தையும் எங்கெங்கயோ சுத்தி 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 ஆண் புறா கொண்டு வந்து கொடுக்கறதாம். நீ எங்கேயும் போகாதமா, நீ இங்கே இரு, நீ இங்கே இருன்னு கூட்டுலயே இருக்க வச்சுட்டு பெண் புறாக்கு எல்லாத்தையும் சுத்தி சுத்தி கொண்டு வந்துதான். அது எப்ப பார்த்தாலும் அது ஒன்னா படுக்கையா, ஒன்னா பேசுறதா, ஒன்னா இருந்திருக்கு. சாப்பிடுறது வரைச்சே பெண் புறா ஆண் புறா வந்த பிற்பாடுதான் சாப்பிடும். இப்படி எல்லாம் ரெண்டும் ஒன்னாதான் இருந்துதான். அந்த மாதிரி இருந்தான். அப்போ ஒரு கால விசேஷத்துல அதுக்கு அந்த முட்டை இட்டது, பெண் புறா முட்டை இட்டது.
அந்த முட்டையில இருந்து குஞ்சுகள்லாம் வந்தது. இப்போ அந்த புறா குஞ்செல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்கிறது. இந்த ஆண் புறாவும் பெண் புறாவும் இந்த முட்டையில இருந்து புறா குஞ்சு வெளியில வர்றதுல இருந்து ஆரம்பிச்சு அந்த அந்த புறா குஞ்சுகளுடைய வளர்ச்சியை ஒவ்வொன்றும் பார்த்து 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 பூரிச்சு போயிட்டான். அவ்வளவு சந்தோஷமா ஆண் புறாக்கும் பெண் புறாக்கும். அது ஒரு கால விசேஷத்துக்கு அப்புறமா அந்த புறா குஞ்சுகள்லாம் சப்திக்க ஆரம்பிக்கிறது. அந்த சப்தத்தை கேட்ட உடனே அது இதுகளுக்கு ஒரு சந்தோஷமா, குழலினது யாழினது என்பர் என்று சொல்லிட்டு தன் மக்கள் மழலை சொல் கேளாதான்னு சொல்லி திருக்குறள்ல சொல்ற அந்த தன்னுடைய பசங்களுடைய மழலை சொல்ல கேட்கிறதுன்றது மனுஷாளுக்குதான் அது போக்கியமா இருக்கும்னு நினைச்சுக்கோண்டா. பட்சிகளாக இருந்தாலும் கூட அது போக்கியமா இருக்குமா? அந்த அந்த முட்டையில இருந்து வெளியில வந்த அந்த சின்ன சின்னதா இருக்கக்கூடிய அந்த குஞ்சுகள் சப்திக்க ஆரம்பிக்கச்சு. எடுத்த உடனே சப்திக்காதது, கொஞ்ச நாள் ஆகும். கொஞ்ச நாள் ஆன பிற்பாடுதான் அது சப்திக்கும். அது வாயில ஊட்டி விடும். இது அழகால அந்த ஆகாரத்தை அது வாயை திறக்கும். அதுவா கொத்தி எடுத்து சாப்பிட தெரியாது அந்த குஞ்சுக்கு. இது புறா என்ன பண்ணும், ஆண் புறாவோ பெண் புறாவோ, இது அம்மா அப்பா அம்மா ஸ்தானத்துல இருக்கிற அந்த பொண்ணு புறா ஆகாரத்தை அதுக்கு அது வாயில எவ்வளவு உண்டு போகுமோ அவ்வளவு உண்டா கொத்தி அதை எடுத்து அது வாயில ஊட்டி விடுமா. அது சாப்பிட்றத பார்த்து இதுக்கு சந்தோஷமா. என்னத்துக்கு இவ்வளவு விஸ்தாரமா சொல்றேன்னா, லோகத்துல நம்ம மனுஷாலா இருந்துட்டு இருக்கிறவா குழந்தைக்கு சாதம் போடுறோம், அம்மாவுக்கு ஊட்டி விடுறா. அந்த ஊட்டி விடுத்தா குழந்தை சாப்பிட்டதுன்னா அம்மாவுக்கு சந்தோஷம். இப்ப அந்த மாதிரி ஒவ்வொன்றும் பண்ற. இப்ப லோகத்துல இப்படிதான் நம்மளுடைய அட்டாச்மெண்ட ஒவ்வொரு வஸ்துவோடையும் நாம அதிகமாக வளர்த்து கொள்கிறோம். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அந்த புறா குஞ்சு சப்திக்கச்சே அவ்வளவு சந்தோஷம் வருதான். இதுல சொல்லச்சே வசந்த காலே சம்பிராந்தே காக்கா பிகா அப்படின்னு ஒரு சுபாஷித்தம் சொல்றது. என்ன சொல்றது அப்படின்னா, காக்காவுக்கு முட்டையிட தெரியுமே தவிர, காக்கா முட்டையிடும், ஆனா அதை அடக்காத்து குஞ்சு பொறிக்க தெரியாது காக்காக்கு. காக்காக்கு அடக்காத்து குஞ்சு பொறிக்க தெரியும். குயிலுக்கு முட்டையிட தெரியுமே தவிர அடக்காத்து குஞ்சு பொறிக்க தெரியாதான். காக்கா முட்டையும் குயில் முட்டையும் ஒரே மாதிரி இருக்குமா. இந்த குயில் என்ன பண்ணுமா, இந்த காக்கா இருக்கக்கூடிய ஒரு நெஸ்ட் இருக்கும் இல்லையோ, அதாவது இந்த அது வாசம் பண்ற இடம் இருக்கும் இல்லையோ, அங்க கொண்டு போய் இந்த குயில் போய் காக்கா முட்டையோட சேர்த்து தம் முட்டையும் வச்சுடுமா. வச்சுடுத்தோம்னாக்க காக்கா என்ன பண்ணும், காக்காக்கு இது தம் முட்டை, இது குயிலினுடைய முட்டைன்னு அதை பாகுபடுத்தி பார்க்கறதுக்கு அவ்வளவு தெரியாது. ரெண்டும் ஒரே மாதிரி இருந்துருக்கும். காக்கா அடைக்காத்து குஞ்சு பொறிக்கும். அப்ப அந்த குயில் குஞ்சும் அதுல இருந்து வெளில வரும். அப்ப அது என்ன பண்ணும், அந்த தன்னுடைய குஞ்சுன்னு நினைச்சிட்டு காக்கா என்ன பண்ணுமா, அதுக்கு ஆகாரம் எல்லாம் கொடுத்து வளர்த்துட்டே இருக்குமா. இந்த வளர்த்துட்டே இருக்கச்சே கொஞ்ச நாள் ஆச்சுன்னாக்கா அந்த சப்திக்கிற சாமர்த்தியம் வருதில்ல கொஞ்ச நாள் கழிச்சே. அப்ப இந்த காக்கா குஞ்செல்லாம் கான்னு சப்திக்க போறது, குயில் குஞ்சு வேற மாதிரி சப்திக்க போறது, அது இனிமையான குரல்ல சப்திக்க போறது. அப்பதான் அது தெரிஞ்சு போயிடும். வசந்த காலே சம்பிராப்தா காக்கா பிகா அப்படின்னு. அப்ப அது சப்திக்கிற அளவு அதுக்கு சாமர்த்தியம் வந்துட்டோம்னாக்கா இது காக்கா என்ன பண்ணிடும், பத்தியா நம்மளை ஏமாத்திட்டு பாத்தியா குயில்னு சொல்லிட்டு அந்த குயில் குஞ்சை தெரிச்சிடுமா. தன் காக்கா குஞ்சம் மாத்திரம் அது வச்சுட்டு இருக்குமா. இதுக்கே தான் காத்துட்டு இருக்கும் அந்த குயில். இது வந்த உடனே தன் குஞ்சு அதை ரட்சணம் பண்ணும். ஆகையால ஒருத்தன் எவ்வளவுதான் வேஷம் போட்டா கூட ஒரு கால விசேஷத்துல அவனுடைய உண்மையான சுபாவம்ன்றது வெளிப்பட்டு போயிடும். வேஷம் போடுறவனுடைய சுபாவம் வெளிப்பட்டு போயிடும்ன்றதுக்கு இது ஒரு திருஷ்டாந்தமா சொல்றாரு. இந்த புறா என்ன பண்றது, புறா குஞ்சு இது தானே தன்னுடைய குஞ்சு, அதை இது ரெண்டும் வளர்க்கறது அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு. இதுக்கு இந்த குஞ்சுகளுக்கு ஆகாரத்துக்காக புறா எல்லா இடத்துலயும் சுத்தி சுத்தி வருது. எல்லா இடத்துலயும் சுத்தி அதுக்கு ஆகாரத்தெல்லாம் கொடுக்கறதுக்காக போறதுக்கு ஒரு லெவல்ல ஆயிடுச்சு இதுக்கு. அந்த மாதிரி இருக்கச்சே ஒரு வேடுவன் வரான்.
இந்த புறா குஞ்செல்லாம் பாக்குறான், அது வலையில போட்டு போயிடும். பார்த்துருக்கோம், அது ஜீவிச்சிருக்கு, அவன் வலையில ஜீவிச்சிருக்கு புறா குஞ்சுகள்லாம். அங்கேருந்து பெண் புறா வருதான். பெண் புறா வந்து பார்த்துட்டு திருஷ்வாதான் லுப்துக கச்சித்து எதிர்ச்சாத்தோ வனைதரஹ ஜகிருஹே ஜாலம் ஆதத்திய சரதஹ சுவாலயாந்திகே. அந்த தத்தி 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 நடந்துட்டு இருக்கு அந்த புறா குஞ்சுகள்லாம். இன்னும் பறக்கிற அளவு அதுக்கு சாமர்த்தியம் வரல. அசல் வலை வீசி தம் வீட்டுக்கிட்ட இருக்கிற அந்த புறா குஞ்சுகள் எல்லாம் அவன் தன்னுடைய வலையுள்ள போட்டுட்டா அது ஜீவிச்சு இருந்துருக்கு. இந்த புறா குஞ்சுகளுக்காக ஆகாரம் கொண்டு வரதுக்காக போனா பெண் புறா பாக்குறது. பார்த்தா தன் குஞ்சு மொத்தம் சப்திக்கிறது, அம்மா வந்துட்டேன்ற மாதிரி சப்திக்கிறது. இது தூரேந்து வரச்சேயே நான் வந்துட்டு இருக்கேன்ற மாதிரி இது அம்மா புறா சப்திக்கிறது. இந்த அம்மா புறாவனுடைய சப்தத்தை கேட்ட உடனே தான் வலையில மாட்டின்னு இருக்கோன்றது கூட தெரிஞ்சுக்காத பாவம் அந்த குஞ்சுகள் எல்லாமும் சப்திக்கிறது, அம்மா நமக்கு ஆகாரம் கொண்டு வரான்னு. இப்ப இது தூரந்து பாக்குறது, மேலேருந்து பாக்குறது, பார்த்தா குஞ்சுகள் எல்லாமே வலையில மாட்டின்றது, இந்த வேடுவனுடைய வலையில மாட்டின்றதுன்னு ரொம்ப மனசுல கஷ்டமா போயிடுது. இது கொண்டு வந்து அதுக்கு கொடுக்கணும், கொடுத்தா மாத்திரம் என்ன பண்ண முடியும், தான் மறுபடியும் போய் அதுக்கு கொடுக்க முடியுமா, என்ன பண்ண முடியும்னு இந்த குழந்தைகள் படுற கஷ்டத்தை பார்த்த உடனே பிரபோதி சுவாத்மஜா வீட்சிய பாலகான் ஜால சம்பிரதானே தானபிராவதே குரோஷந்தி குரோஷத்தோ அபிருஷ துக்கிதானே. அதுக்கெல்லாம் பாவம் சஞ்சரிக்க முடியல. இது வரைக்கும் தத்தி 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 அந்த எல்லா இடத்தையும் சஞ்சரிச்சிருந்து பாவம். அது இப்போ இந்த வலையில மாட்டின்றதுனால சஞ்சரிக்க முடியல. தாங்கள் சஞ்சரிக்க முடியாத இருக்கிற நிலைய அது பாவம் அந்த அந்த குஞ்சுகள்லாம் அந்த புறாக்கு இருக்கிற பாஷையில அம்மா உண்ட சொல்றதான். தன் பசங்கள்லாம் படுற கஷ்டத்தை பார்த்த உடனே அம்மா புறாக்கு ரொம்ப கஷ்டமா போயிட்டான். சகல ஸ்நேக குணித்தான், ஐயோ இப்படி நம்ம குழந்தைகளுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு ரொம்ப துக்கத்தோட என்ன பண்ணித்தான், இதுவும் போய் அந்த வலையில தானா போய் விழுந்துட்டான். அந்த குஞ்சோட நாமளும் இருப்போம் அப்படின்னு சொல்லி போயிட்டான். இது போன பிற்பாடு கொஞ்ச நாள் கழிச்சு ஆண் புறா வருது. கபோதாத்மஜான் பத்தான் ஆத்மனோ அதிக பிரியானே பாரியான் ஆத்மசமான் தீனாம் விலலாபா அதிதுக்கிதா. ஆண் புறா கொஞ்ச நாள் கழிச்சு வருது, பாக்குறது, ஐயோ தன் குஞ்சுகள்லாம் போனதோட மாத்திரம் இல்ல, பாரிய தன்னுடைய மனைவியா இருக்கிற புறாவும் அதுல போய் மாட்டின்றதுன்னு ஒரு கட்டம். அது மனைவின்றவ தன்னுல பாதி, பர்த்தாவுல பாதியாக இருந்திருக்கிறவள் அவள். இப்ப மனைவியை இழந்துட்டான்னா புருஷன் பாதியா இருக்கான்றத காட்டுல எல்லாத்தையுமே இழந்தவனாக ஆயிடுறான். பிராமணனா இருந்தான்னாக்கா, மனைவியை இழந்தவனாக இருந்தான்னாக்கா அவனுக்கு இனிமே அக்னி காரியம் எதுவுமே கிடையாது, தர்ம காரியத்துல அவன் எதுவுமே பண்ண முடியாது, அவனுக்கு பிரம்மயுத்தம் சொல்ல முடியாது, வேதம் சொல்ல முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அப்போ எவ்வளவு வேதனையா இருக்கும்ன்றத கொஞ்சம் பாருங்களேன். இப்ப அநியாயமா இப்படி போய் அதுவும் போயிட்டு நான் மாத்திரம் அவளை விட்டுட்டு நான் இருந்தேன்னா அது ஒரு இருப்பா இருக்குமான்னு தெரியல. கொஞ்ச நாள் யோசனை பண்ணி பார்த்துதான் சூன்ய கிரகேமான் சந்திச்ச புத்திரைகி ஸ்வர்யாதி சாதுபிகி சோகம் சூன்ய கிரகே தீனோ மிருததாரகா மிருத பிரஜா ஜிஜீவிஷே கிமர்த்தம் வா விதுரோ துக்க ஜீவிதா. மனைவியும் இல்லாமல் குழந்தைகளும் இல்லாமல் நான் என்னத்துக்கு இந்த கூட்டுல நான் உட்காந்து இருக்கணும். மிருததாரகா மிருத பிரஜான்னு சொல்லி எல்லாத்தையும் போனவனாக்கா அப்ப என்ன மிருத பிரஜான்னு சொன்னா, வாண்டாம் போ நானும் போய் அதுலயே விழுந்துடுறேன்ட்டு இந்த புறாவும் ஆண் புறாவும் சேர்ந்து போய் அந்த வலையில விழுந்துடும். இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்ச உடனே அந்த வேடுவன் என்ன பண்றான், அவனுக்கு பெரிய ததியாரத்துல சாப்பிடுற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு புறா ஆட்டாலே பரவாயில்ல, ஒரு புறாக்கு 2 புறா, ஆண் புறா பெண் புறா பெரிய புறா குஞ்சுகள் எல்லாமே அவனுக்கு கிடைச்சிடுத்து. அவன் பாட்டுக்கு வலையை சுருட்டிண்டு சந்தோஷமா பத்து போயிட்டான். இப்ப இதுக்கு நாசம்ன்றது எதுக்கு வந்தது அப்படின்னா இந்த புறாக்களுக்கு தான் நாசம் வந்தது. இப்போ நாம என்னமோ நினைச்சுட்டு இருக்கோம்,
ஒரு வஸ்துல நாம ரொம்ப பற்றுதலோட இருந்தாக்கா நம்மளாலதான் எல்லாம் நடக்கிறது எல்லாம் தான் நடக்கிறதுன்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஈஸ்வர சங்கல்பம்ன்றது என்ன இருக்கோ அதன் பிரகாரம் தான் எல்லாம் நடக்க போறது. நாம வைக்கிற ஒரு பாசத்தினால வரப்போறது என்ன அப்படின்னா, நமக்கு மாத்திரம் அனர்த்தம் இல்லை, நம்ம சேர்ந்தவா எல்லாருக்கும் சேர்ந்துதான் அனர்த்தம் வரப்போறது. இதை நான் தெரிஞ்சுட்டேன். எந்தெந்த வஸ்துக்கள்ல எவ்வளவு தூரம் நாம பாசம் வைக்கணுமோ அவ்வளவுதான் இருக்கணும். ஆகையால ஏவம் குடும்பிய சந்தாத்மா துவந்த்வாராமஹா பதத்ரிவது புட்னன் குடும்பம் கிருபாணஹா சானுபந்தோ வசீததி. இவன் கணக்கு குடும்பத்தை ரட்சணம் பண்றது இவனுடைய தர்மம் தான். அதுக்காக அதுக்கும் ஒரு அளவு இருந்துருக்கு. அளவை மீறி ஒரு வார்த்தை நடந்துட்டவனாக்க நாசத்துல தான் போய் முடியுமே தவிர அந்த குடும்பத்திலையும் ஓரளவு பற்றுதலோட தான் இருக்கணுமே தவிர ரொம்ப பற்றுதல் இருக்கக்கூடாதுன்றது இந்த புறா மூலமாக நான் தெரிஞ்சுட்டேன்னு அவதூதர் சொல்றாராம். இன்னொரு விஷயத்தையும் சொல்ற சுகம் ஐந்திரீகம் ராஜன்னு சொர்க்கே நரகே வச்ச தேகினாஞ்ச யதா துக்கம் தஸ்வான் நேச்சேது தத்புதா. இந்த இந்திரியங்களால வரக்கூடிய சுகம்ன்றது இருக்க அது அவளுடைய கர்மானுகுணமா தான் வரப்போகுது. சொர்க்கத்துல போய் சுக்கத்தை அனுபவிக்கிறதோ நரக்கத்துல போய் துக்கத்தை அனுபவிக்கிறதோ இது எல்லாமே நாம பண்ண புண்ணிய பாபத்தினாலதான் வரப்போகுது. அப்போ புண்ணிய பாபத்தினால வரப்போறதுன்றது இருக்கச்சே நாம நம்ம கர்மானுகுணமாக தான் சுகதுக்கம் வருதுன்றதுனால எப்படிப்பட்ட சுகதுக்கம் நமக்கு வரதோ வரதை ஏத்துட்டு நாம நடந்துக்கிறது தான் விசேஷமே தவிர இப்படி வரணும் அப்படி வரணும்னு நாம ஆசைப்படுறதுல அர்த்தம் இல்லைன்னு ஒரு விஷயம். இது எதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, மலைப்பாம்புல இருந்து நான் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னா, மலைப்பாம்பு அது பாட்டுக்கு படுத்துன்னு இருக்கும். அதுக்கு வாய்ந்த எந்த வஸ்து வருதோ அந்த வஸ்துவை அது முழுங்கும். அது முழுங்கினா அதுக்கு ஆகாரம் வந்துட போகுது. சில சமயத்துல பெரிய வஸ்துவா அதுக்கு பிடிச்ச வஸ்துவா இருக்கலாம், எலி ஆப்பிடும் இது ஆப்பிடும் ஏதோ ஒன்றும் ஆப்பிட போகுது. சில சமயத்துல குட்டி குட்டியா வஸ்துவும் ஆப்பிடலாம். சில நாள் ஒண்ணுமே இல்லாத கூட போயிடும் மலைப்பாம்புக்கு. ஆனா இப்ப அதுக்காக மலைப்பாம்பு வேற எங்கேயான அலையிறதா? அது இருந்த இடத்துலதான் இருந்துட்டு இருக்கு, எங்கேயும் போகாத இருந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி நமக்கு சுகமும் துக்கமும் கர்மானுகுணமாக வரப்போறதே தவிர நாம அந்த சுக துக்கத்துக்காக நாம அலைஞ்சதுனால ஒன்றும் பெருசா வந்துட போறது இல்லை. அலைஞ்சாலும் நமக்குன்னு ஏற்பட்டது என்னவோ அதுதான் நடக்க போறதே தவிர வேற ஒண்ணும் இல்லை. சின்ன வயசுல நமக்கு இருக்கும், நமக்கு எல்லா வஸ்துக்கள்லாம் ரொம்ப பிடிக்கும், இதெல்லாம் இது தித்திப்பு ரொம்ப பிடிக்கும், பழங்கள் ரொம்ப பிடிக்கும், அப்படி இப்படின்னு எல்லாம் நாம சொல்லிட்டு இருப்போம். நமக்கு அது இது கிடைக்காதா கிடைக்காதா அப்படின்னு சொல்லுவோம். அதே வஸ்து நாங்களாம் சின்ன பையனா இருக்கச்சே பார்த்தோம்னாக்கா எங்கேயானா ஜானவாசத்துல இப்பெல்லாம் பாதாம்ன்றது இருக்க ஒவ்வொரு இடத்துலயும் கீழே விழுந்து கிடக்கிறது, அதை பெருக்கி தள்ளுற மாதிரி இருக்கு. பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்குது. அந்த காலத்துல ஏதானா முந்திரி ஒரு முழு முந்திரி கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷம், பெரிய சந்தோஷம் பசங்களா இருக்கும். அதுக்கு இந்த பாதாம்லாம் இந்த கொட்டை இதோட ஓடோட இருக்கிற பாதாம் பருப்பு தான் அந்த ஜானவாசத்துக்கு வைப்பா. அந்த அதுல யாரானா ஒருத்தர் எடுத்து எனக்கு ஒண்ணு கொடுக்க மாட்டாளா அப்படின்னு பார்த்துட்டு இருப்போம். நம்ம அது ஜானவாசம் முடிகிற வரைக்கும் அது அதையே பார்த்துட்டு இருந்துட்டு இருப்போம். அது ஜானவாசம் முடிஞ்ச பிற்பாடு யாரையானா ஒருத்தர் கேட்டு ஒரே ஒரு கொட்டை கொடுப்பா. அந்த ஒரு கொட்டையை நெருக்கி அதை 3 பேர் பங்கு போட்டு சாப்பிடுவோம். இப்படி பாதாம் பருப்பு சாப்பிட்றது இப்படி எல்லாம் ஒரு இருந்துருக்கு. இன்னைக்கு பாதாம் பருப்பாவே ஆத்துல கொட்டி கிடக்கிறது. பல பேர் ஆத்துல, எனக்கு மாத்திரம் யாரையும் தனிப்பட்ட முறையில குறிக்கல. ஆனா அதை சாப்பிடுறதுக்கு அதுக்கு ஒரு அந்த சுகத்துவ புத்தி, அந்த சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு முடியாது போறது சில சமயங்கள். ஐயோ சில வஸ்துக்கள் பழங்கள்லாம் ஆப்பிடுமான்னு யோசனை பண்ணிட்டு இருப்போம். ஒரு சாத்துக்குடி பழம் ஆப்பிடுறது ஆட்டுதுன்னாக்கா அதை சொலையா உரிச்சு 5 பேருக்கு பங்கு போட்டு சாப்பிடுவோம். நாங்க அதுல 10 சொல்ல இருந்து 11வது சொல்ல இருந்துருச்சுன்னா 11 சொல்ல இருந்துருச்சுன்னா அது எப்படி பண்றது அப்படின்னா அதுக்குள்ள சண்டை வராது இருக்கிறதுக்கு அந்த ஒரு சொல்லையை உரிச்சு துளியா கொடுத்து சாப்பிடுறது, இப்படி எல்லாம் சாப்பிட்டு இருந்தோம். முழுசா இப்ப சாத்துக்குடி பழம் கொடுத்தா கூட அதை உரிச்சு சாப்பிட்றதுக்கு நமக்கு சோம்பேறித்தனம். அப்போ ஒரு சுகம்னு ஒண்ணு நினைக்கிறது இன்னொரு சமயத்துல கிடைச்சா கூட அந்த சுகத்துவ புத்தி போயிடுறது. அதுல இல்ல அது கிடைச்சா கூட நம்மளால அனுபவிக்க முடியாத போயிடுறது. இது சாட்டா சுகர், இது ஒரு பசைக்கு மேல மாம்பழம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு எல்லாம் பிடிங்கிக்கிறவாளெல்லாம் இருக்கா. அப்ப என்ன பண்றது?
அப்போ சுகமோ துக்கமோ கர்மாவனால ஏற்படுறதே தவிர நாம நினைக்கிறதுனால எல்லாம் வந்துட போறது இல்லை. இப்ப இது மலைப்பாம்பாட்டும் எது கிடைக்கிறதோ கிடைக்கிறதோட சந்தோஷமா இருந்துட்டோம்னாக்க அது போறோம்ன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஏற்பட்டது. நான் மலைப்பாம்புல இருந்து கத்துட்டேன் அப்படின்னா, ஆகையால நாமளும் என்ன பண்ணோம் அப்படின்னா, என்ன தள்ளி பண்ணி போடுறாலோ அதை சாப்பிட்டு போனோம்னா அதுதான் நமக்கு நிம்மதியா இருந்துருக்கோன்றத தெரியப்படுத்துறதுக்காக இது இருக்குன்னு அர்த்தம். சரி, கிடைக்காதையே போயிட்டு அப்ப என்ன பண்றதுன்னா, நிராகாரோ அனுபக்கிரமஹா எதினோபனமே கிராசோ மகாஹவிரிவ திஷ்டி புக் திஷ்ட புக் அப்படின்னா, என்ன கிடைக்கிறதோ கிடைக்கிறதுல சந்தோஷப்படுங்க. இன்னைக்கு நன்னா தளி பண்ணி போட்டாலா நன்னா இருக்குன்றிருக்கா, அது பத்தி அதை வச்சுட்டு சந்தோஷமா இன்னைக்கு இருந்துக்கோ. இன்னைக்கு வசுவே நன்னா இல்லாத ஒரு தளியை பண்ணி போடுறாளா, அதுக்காக யாரையும் போச்சுக்க வேண்டாம், அதுல ஒரு தொட்டியோட நாம இருந்துட்டு போயிடுவோம். இப்படி நாம கத்துக்கணுமா, மலைப்பாம்புல இருந்து கத்துக்கணும். இதைதான் நான் கத்துட்டேன் நானு. ஆகையாலதான் நான் சந்தோஷமா இருந்துட்டு இருக்கேன். இப்படி பண்ணல அப்படி பண்ணலன்னு சொன்னா சண்டை தான் நிற்கும். சண்டை வந்ததுன்னாக்க மனசுல அசாந்தி தான் நிற்குமே தவிர, அந்த அசாந்தி இல்லாத சாந்தி வரணும் அப்படின்னு சொன்னாக்க என்ன கிடைக்கிறதோ கிடைக்கிறத கொண்டு சந்தோஷத்தோட இருக்கிறது இருக்க, அதுதான் மலைப்பாம்புல இருந்து நாம கத்துக்கிற ஒரு விஷயம் சொல்லி சொல்ற. இதுக்கப்புறமா ஓஜஸ்ரஹோ பலயுதம் பிப்ரத்தேகம் அகர்மகம் சயானோ வீத நித்ரச்ச நேஹேதேந்திரிய வாத்யபி. இப்படி இவைகள் எல்லாவற்றையும் நாம ஒண்ணு ஒன்னா கத்துண்டு இன்னும் சில விஷயங்கள்ல அனந்த பாரோ யக்ஷோபியா திமிதோத இவார்ணவகா, சமுத்திரத்திலிருந்து ஒரு விஷயத்தை நம்ம கத்துக்கணும்னு அடுத்த விஷயம் சமுத்திரத்தை பத்தி சொல்றேன். இப்ப இந்த சமுத்திரம்ன்றது இருக்க, அது எந்த ஒரு சமயத்திலையும் கலக்கத்தையே அடையறதில்லை. அந்த மாதிரி நம்மளுடைய சம்சாரத்துல எத்தனையோ கஷ்டங்கள்லாம் இருக்கலாம். இந்த கஷ்டங்களை பார்த்து ஐயோ கஷ்டம் வந்துடுத்தேன்னு நாம இது பண்ணக்கூடாதான். இப்போ இப்ப இந்த சமுத்திரத்துல என்ன இருக்குதுன்னு கேட்டா, இந்த நதிகள் மொத்தம் சமுத்திரத்துல வந்து சேர்ந்துடும். இப்ப இந்த சமுத்திரத்துல வந்து சேர்ந்துட்டதுனால சமுத்திரம் அதனுடைய எல்லையை தாண்டி போறதா போல. இப்ப நமக்கு ஒரு பகவத் சங்கல்பத்தினால நிறைய ஐஸ்வர்யம் எல்லாம் வந்துட்டோம்னா கூட நாம அந்த ஐஸ்வர்யம் வந்ததுக்காக நாம எகிரி குதிச்சுட்டு எல்லாரையும் இது பண்ணிட்டு ஒரு நம்மளுடைய சந்தோஷத்தை அதிகமா வெளிப்படுத்திக்கிறதுன்றது தேவையில்லாத ஒரு விஷயம் ஒண்ணு. அதே மாதிரி சமுத்திரத்துல இப்ப நதியில ஜலமே வரல, மழைக்காலத்துக்கு தான் வெள்ளம் வந்துன்னு ஜலத்துல போய் சமுத்திரத்துல போய் கலக்க போறது. வெய்ய காலத்துல நதியிலேயே ஜலம் இல்லை, அங்கேருந்து சமுத்திரத்துல போனாக்க அங்க ஜலம் வரப்போறதான்னு வரவே போறது இல்லை. அதனால சமுத்திரம் வறண்டா போயிட்டு போறது. சமுத்திரம் எப்படி இருக்கோ அப்படியேதான் இருந்துட்டு போறது. நமக்கு வரக்கூடிய ஐஸ்வர்யங்களோ அல்லது நமக்கு வரக்கூடிய புகழோ இதை கொண்டு நம்ம இது வந்துடுச்சுன்னாக்கா அதுக்கோசரம் ரொம்ப சந்தோஷப்படுறதோ இல்ல நமக்கு வரவேண்டிய ஐஸ்வர்யம் வராது கொடுத்தோம்னாலோ வரவேண்டிய புகழ் நமக்கு வராது போயிட்டோ நம்மளை கௌரவிக்காது போயிட்டான்னாலோ அதுக்காக துக்கப்பட்டு இருக்கிறதோ ரெண்டும் சரியில்லை. இதை நான் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னா, இப்ப இது என்ன, இந்த சமுத்திரம் இருக்க எல்லா சமயத்திலையும் கம்பீரமாக இருந்துருக்கு, எல்லா இடத்துலயும் பறந்து விரிந்து எல்லா இடத்துலயும் இருந்துருக்கு. ஆகையால நம்மளுடைய வாழ்க்கையில சுகதுக்கங்கள்ன்றது மாறி மாறி வரக்கூடியதுதான். நதி ஜலம் வர மாதிரிதான் நமக்கு சுகம் வந்துடுச்சுன்றதுக்கோசரம் எகிரி குதிச்சுட்டு ஒன்னு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கஷ்டம் வந்துடுச்சுன்றதுக்கோசரம் தொஞ்சு போக வேண்டிய அவசியமும் இல்லை. நாம நம்மளுடைய லிமிட்டை தாண்டாமல் அப்படியே நாம இருந்தமான போறோம். இதைதான் நான் சமுத்திரத்துல இருந்து கத்துக்கிறேன் என்பதாக சொல்ற. இப்போ இது எல்லா சமயத்திலையும் சமுத்திரம் எந்த மாறுபாடும் அடையாதுதான் இருந்துருக்கு. இது ஈஸ்வர சங்கல்பத்தினால நமக்கு சுகம் ஏற்படுறது, ஈஸ்வர சங்கல்பத்தினால நமக்கு சிரமங்களும் ஏற்படுறது. இப்ப இந்த சுக துக்கத்தை பார்த்து துவண்டு போகக்கூடாது, எல்லா சமயத்திலையும் ஒன்னா நாம இருக்கணும்ன்றத இந்த சமுத்திரத்துல இருந்து கத்துன்றேன்னு சொல்ற.
இந்த மாதிரி சமிருத்தா காமஹீனோவா நாராயணபரோ முனிஹி நூத்சர்பேத நசுஷ்யேத சரித்திரிவ சாகரஹ. சமிருத்தா காமஹீனோவா தான் என்ன விரும்புறானோ விரும்புறது எல்லாம் தனக்கு கிடைச்சிட்டோம்னாலோ, காமஹீனோவா தான் விரும்புறது அவனுக்கு கிடைக்காது போயிடுச்சுனாலோ, நாராயணபரோ முனிகி எம்பெருமானையே தியானம் பண்ணிட்டு நமக்கு பெருமாள் ஒருத்தர் இருக்கேன்ற ஒரு நிச்சய ஞானத்தோட இருந்துட்டு அவரை தியானம் பண்றவனாக இருந்துட்டு இருக்கிறவன் நூத்தற்பேத நசுஷ்யேத இது வந்துடுத்தேன்னு சொல்லிட்டு அவர் ஒன்னும் பெரிய ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதும் இல்லை, தனக்கு கஷ்டம் வந்துடுத்தேன்றதுக்கோசரம் துக்கத்தையும் வெளிப்படுத்துறது இல்லை, அதுக்கோசரம் மூஞ்சி தொங்கி போறதோ இல்ல சுருக்கமா சுண்டு போறதோ ரெண்டும் இல்லை. சரித்தெரிவ சாகரஹா. ஆகையால இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நடந்துக்கணும், நாம நடந்துக்கணும், சாகர மாதிரி நடந்துக்கணும்ன்றத சொல்ற. திருஷ்டுவா ஸ்ரீயம் தேவமாயாம் தத்பாவை ரஜிதேந்திரியா பிரலோபிதா பதத்யந்தே தமத்யக்னௌ பதங்கவத்து. அடுத்தது பதங்கம், விட்டில் பூச்சி. விட்டில் பூச்சி அது என்ன பண்ணும், விளக்க பார்க்கும். விளக்க பார்த்ததுன்னாக்க இது ஏதோ நமக்கு சாப்பிடுற வஸ்து ஒண்ணு புதுசா கிடைச்சிருக்கு, அனுபவிக்கிறதுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைச்சிட்டு அந்த விளக்குன்ற போகும். அது போச்சுன்னா கிட்ட போச்சு, அந்த விளக்கினுடைய சூடு தாங்காத அது என்ன ஆயிடும், அப்படியே விட்டில் போச்சு அது போயிடும். அந்த ரெக்கையெல்லாம் அப்படியே பொறிஞ்சு போயிடும். ரெக்கை போயிடுச்சுனாக்கா அதுவும் தானா கீழே விழுந்துடும். அது அந்த மாதிரி நாம என்ன பண்றோம் அப்படின்னா, திருட்வா ஸ்ரீயம் தேவமாயாம், ஒரு பெண்ணை பார்க்கிறோம், பெண்ணை பார்க்கறதுனால அவள் ரொம்ப அழகா இருக்கா அப்படின்றதுனால நாம போய் அந்த பெண்ணாசைப்பட்டோம்னாக்க, பெண்ணுன்றது உபலட்சணம் எந்த வஸ்துக்கள்லயும் சொல்றது, அதிகமான ஒரு ஆசைப்பட்டோம்னாக்கா அது என்ன ஆகும் அப்படின்னா அது நம்மளையே அழிச்சுடுமே தவிர, அந்த ஆசையில் படுறதுலயும் இது நமக்கு ஏற்றதா இல்லையான்றத நம்ம தெரிஞ்சுட்டுதான் ஆசைப்படணுமே தவிர, அது நமக்கு ஏற்றதாக இல்லாத விஷயத்துல நாம ஆசைப்படக்கூடாதுன்றத இந்த பதங்கத்திலிருந்து விட்டில் பூச்சியிலிருந்து நான் தெரிஞ்சுட்டேன்னு சொல்ற. யோஷித் ஹிரண்யாபரண அம்பராதி திரவியேஷு மாயா ரச்சிதேஷு மூடா பிரலோபித் ஆத்மாஹி உபபோக புத்தியா பதங்கவன் நஷ்யதி நட்ட திருஷ்டிஹி. வியக்தமா சொல்லிட்டு, யோஷித்து பெண்கள், தங்கம் நமக்கு எல்லாம் ஆபரணம், அதே மாதிரி ஆடை, இந்த மாதிரி திரவியங்கள்லயும் சரி, சில குணங்கள் புகழ் வரணும் அது வரணும்ன்றதுக்காக சில பேர் அதுலயும் ஆசைப்படுறவா இருப்பா. அப்படி அவ எல்லாருமே பார்த்தோம்னா அந்த மாதிரி அதெல்லாம் ஆசைப்படுறவனா ஒருத்தன் இருந்தான்னாக்கா மூட்டா பிரலோபிதாத்மா அதுவே வேணும்னு சொல்லி அப்படி நினைச்சான்னாக்கா கடைசியில அவனுக்குதான் நாசம் தான் ஏற்படுமே தவிர வேற ஒண்ணும் இல்லை, தன்னையே நாசமடைய பண்ணுவான்னு சொல்லி சொல்றான். யாரோ ஒருத்தன் 1,00,000 ரூபாய்க்கு சொக்கா போட்டுக்கிறான்னாக்க நாம 1,00,000 ரூபாய்க்குள்ள வச்சு சொக்கா போட்டுக்க முடியுமான்னு, அப்ப அதை பத்தி அதுல போய் நம்ம ஆசை வைக்க கூடாது அப்படின்னு சொல்றோம். யாரும் நிறைய போட்டுன்னு இருக்கான்றதுக்கோசரம் நமக்கு என்ன முடியுமோ அதுலதான் நாம பார்க்கணுமே தவிர, நாம வேற ஒரு இத்தை பார்த்து அதுல போய் நமக்கு தகுதி இல்லாத விஷயங்கள்ல ஆசைப்படுறதுன்றது ரொம்ப ரொம்ப தப்பு என்பது சொல்லியிருக்கிற. நான் 10 நாள் முன்ன கேள்விப்பட்டேன், ஒருத்த பனியன் போட்டுன்னு இருக்கான், அந்த பனியன் விலையே 30,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி சொன்னான்னா, 30,000 ரூபாய்க்கு கூட ஒரு பனியன் இருக்கான்னா இன்னும் பேப்பர்ல பார்த்துட்டே கேட்டேன். பக்கத்துல இருக்கு, இதை போய் சொல்றாரு ஒரு புரிதா 3 லட்சம் ரூபாய்க்கு இருக்குப்பா அப்படின்னு சொன்னான் பையன். இப்ப இதெல்லாம் நமக்கு எது தகுதியோ அதுக்குதான் ஆசைப்படலாமே தவிர தகுதி இல்லாததுல ஆசைப்படக்கூடாதுன்றதையும் நாம தெரிஞ்சுக்கணும்ன்றது எப்படி சொல்ற. இந்த மாதிரி இன்னும் சில விஷயங்கள்லாமும் அடுத்த உபன்யாசத்துல நாம பார்க்கலாம். இதுல ஒண்ணுமே அவதூதர் சொல்றது ஒண்ணுமே வாழ்நாள்ல நாம பின்பற்றுவதற்காகவே சொல்ற வார்த்தை. எப்படி நாம நடந்துட்டா நிம்மதியா இருக்கலாம்ன்றதுதான். எல்லாமே நம்ம ஏழையா இருக்கிறதோ பணக்காரனா இருக்கிறதோ அது விஷயம் இல்லை, நிம்மதியா இருக்கிறது தான் விஷயம். ஆகையால நிம்மதியா இருக்கிறதுக்கு எது வழி, சாந்தியோட இருக்கிறதுக்கு எது வழின்றத இந்த ரீதியில நமக்கு அவதூதர் வாயிலாக மகரிஷி நமக்கு தெரிவிக்கிற.
நம்மளால எவ்வளவு தூரம் இதை பின்பற்ற முடியும்ன்றதுதான் தெரியல. அது கூடிய வரைக்கும் அவருடைய உபதேசத்தை அந்த இவாள்லாம் நமக்கும் குருவா இருந்து நாம எவ்வளவு புரிஞ்சுக்க முடியுமோ, எவ்வளவு தெரிஞ்சுக்க முடியுமோ அவ்வளவு தெரிஞ்சுட்டு நடக்கணும்னு பெருமாளை பிரார்த்தனை பண்ணணும். கண்ணனை பிரார்த்தனை பண்ணணும். அவர் அனுகிரகம் பண்ணுவேன்ற நிச்சயத்தோட விடைபெறுகிறேன். கவிதா சிம்ஹாய் கல்யாண குணசாரிணி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.